தண்ணி அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அடித்து விரட்டுவார்கள். தண்ணியை குடிக்கூடாம அடித்து விரட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் கவலையோட மலக்குமாரை பார்த்து கேட்பாங்க, ஹாதா உசைஹாபி உசைஹாபி, மலக்குமார் அடிக்க வேணாம், என்னுடைய தோழர்கள் நண்பர்கள் சொல்லுவார்கள். மலக்குமார் என்ன பதில் சொல்லுவாங்க, முஹம்மத் மா தத்ரி பதாலிக், முஹம்மத் உங்களுக்கு தெரியாது, ஸல்லல்லாஹு உங்களுக்கு தெரியாது, இவங்க யார் தெரியுமா, நீங்க மௌத்தான பின்னால நீங்க எவற்றையெல்லாம் மார்க்கமாக சொல்லலையோ அவற்றெல்லாம் செஞ்சாக்கள் இவர்கள். சுருக்கமா சொல்லப்படும் யார் இவங்க, பித்அத்வாதிகள். பித்அத்வாதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷர்ல அல்லாஹ் கௌதரங்கிற தடாகத்தை அல்லாஹ் தண்ணி குடிக்க மாட்டான். அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பித்அத் சர்வ சாதாரண அரங்கேற்றப்படுத்தாங்க பாக்குறோம். 12 மாசத்தை பிரிச்சு வச்சுட்டு 12 மாசத்திலையும் ஒவ்வொரு மாசம் வர வர ஒவ்வொன்று இஸ்லாம் சொல்லாத காரியங்களை அரங்கேற்றி இன்னைக்கு மார்க்கமாக்கப்படக்கூடிய சம்பவங்கள் நாங்க பாக்குறோம். இந்த மாசம் ஆரம்பத்துல 1ஆம் தேதி அல்லது போன மாசம் 30ஆம் தேதி மாதிரி ஊருக்கு வரக்குள்ள நம்ம மட்டக்களப்பு மாவட்டம் தாண்டி வரக்குள்ள நிறைய இந்த கோயில்கள்ல பார்த்தோம். அவரோட கோயில் திருவிழாக்களுக்கு கோயில் லைட் கலர் லைட்டா சோடிச்சு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம முஸ்லிம் பிரதேசங்கள்ல இன்னைக்கு மீலாத்திலும் வரப்போ என்பதற்காக இன்னைக்கு பள்ளி வாசல கலர் லைட்டா சோடிக்கட்டாங்க பாக்குறோம். அன்புள்ள சகோதரர், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். நம்ம சமுதாயம் நினைச்சிட்டு என்ன தெரியுமா, பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிறது, பள்ளி அழகுபடுத்துறது, பள்ளியை லைட்டா சோடிக்கிறது, இதை மார்க்கமா நினைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்க யூதர்களை நசராக்களை அடிக்கடி ஜானுக்கு ஜான் பின்பற்றி சொல்லி சொன்னார்கள். அதே மாதிரி இன்னைக்கு நடைபெறுவது நாங்க பாக்குறோம். இஸ்லாம் தடை செய்த, இஸ்லாம் எந்த விதமான ஆதாரம் காட்டப்படாத செய்திகளை மார்க்கம் என்ற போர்வையில் சர்வ சாதாரணமாக அரங்கேற்றப்படுவாங்க பாக்குறோம். அதை அரங்கேற்றி விட்டு என்ன சொல்லாங்க தெரியுமா, இதான் மார்க்கம் சொல்றதை நம்ம பாக்குறோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க. அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்படி தெரியுமா, இஸ்லாத்துல இல்லாத ஒன்று ஒருத்தர் புதிதா செஞ்சா அது நிராகரிக்கப்படும், அதுக்கு எந்த பெருமாளும் இஸ்லாத்து இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பித்அத் சர்வ சாதாரண வார்த்தைங்க பாக்குறோம், சர்வ சாதாரண வார்த்தை பாக்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பித்அத்துக்காரர்கள் தங்களை பித்அத்துக்கள் மீடலன்னு சொன்னா, தௌபா செய்யலன்னா மறுமை நாளையில் மஹ்ஷர்ல தண்ணீர் குடிக்கிற பாக்கியம் கிடைக்காது. அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில கவலையா இருக்குது. நம்ம ஊரை நினைச்ச கவலையா இருக்குது. இவ்வளவு படிச்ச சமுதாயத்தை சுமந்த ஊர் நம்மட ஊர், நிறைய கல்விமான்கள் உரிய ஊர் நம்மட ஊர். கொஞ்சம் ஹதீஸை புரட்டி பார்ப்போம், கொஞ்சம் குர்ஆன புரட்டி பார்ப்போம், ஜாஹிலியத்தான கதைகளை விடுவோம், மகான்கள கதைகளை விடுவோம், நம்ம மார்க்கத்தை தேடி படிப்போம். இஸ்லாத்துல இப்படி இருக்கிறா, சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்களா, சஹாபாக்கள் பின்தொடர்ந்து தாபியங்க செஞ்சிருக்காங்க தேடுவோம். அதற்கான நமக்கு டைம் இல்லை, அதற்கான நேரம் இல்லை. இது போன வருஷம் நம்ம போன நிர்வாகம் இப்படி செஞ்சிச்சு, இந்த நிர்வாகம் இப்படி செய்வோம், நம்ம வெரைட்டி காட்டுவோம் என்று மார்க்கத்தின் பேரா இன்றைக்கு நிறைய வித்தியார்த்திகள் வெரைட்டி காட்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, தன்னை இருப்பை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, தன்னை இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி மார்க்கம் சொல்லாத விதேதான காரியங்கள் அரங்கேற்றப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே யாரையும் சாடணும் எனக்கு தேவையில்லை. நம்ம ஊரை பார்த்து கவலையில பேசுறேன். எவ்வளவு ஒரு கல்விமான்கள் வாழ்ந்த ஊர் நம்ம ஊர், எவ்வளவு மார்க்கை தேடி படிக்க வேண்டிய ஊர். இன்னும் நம்ம என்ன செய்யறோம், ஜாஹிலியத்தை இருக்கமெண்டா, நம்ம மார்க்கை தேடி படிக்கலண்டா நம்மள மாதிரி ஒரு ஆக்கள் யாருமே இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் தெளிவா பார்ப்போமே. இன்னைக்கு இஸ்லாம் எல்லாரும் கையிலையும் இருக்குது, அழகா படிக்கிற வாய்ப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் தேடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, பயன்படுத்துவோமே, தேடுவோமே. இப்படிப்பட்ட தேடி படிச்சோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பித்அத்தில் விழமாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, பித்அத்தில் விழமாட்டோம். அல்லாஹ் எச்சரித்த காரியம் பித்அத். யார் ஒருவர் நபிகள் சொன்னா சொல்லாத உண்டு நபிகளார் பேர்ல இட்டு கட்டாரோ அவர் தனக்குன்னு ஒரு இடத்தை நரகத்தை ஒதுக்கட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இன்னைக்கு அன்புள்ள சகோதரர்களே, நபிகளாரை விட, நபிகளுடைய வார்த்தையை விட, அல்குர்ஆனை விட இன்னைக்கு மூதாதையுடைய வார்த்தைகள் உட்படுத்தப்படுவதை நாங்க பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு குர்ஆனுக்கு கொடுக்காத முக்கியத்துவம், குர்ஆன் அல்லாத நிறைய வகைகளை கொடுக்கப்படுறாங்க பார்க்கிறோம். நினைக்கிறாங்க, நம்ம நினைக்கிறாங்க என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாட்டு பாடினா போதும், ரசூலுல்லாஹ் புகழ்ந்து ஸலவாத் சொன்னா போகும், மறுமை ரசூலுல்லாஹ் நம்மளை பாதுகாப்பாங்க. இல்ல, நம்ம எப்படி வாழணும் தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல், அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ் தூதர் கட்டுப்படுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எவற்றையெல்லாம் கொண்டு வந்தாங்க அவற்றை பின்பற்றுங்க, ரசூலுல்லாஹ் சொல்லாத பின்பற்றாதீங்க, அல்லாஹ் தான் சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் தஆலா சுன்னத்தை மாத்திரம் செய்வோம். இஸ்லாம் சொல்லாத, இஸ்லாம் ஹராமாக்கிய, இஸ்லாத்தில் இல்லாத பித்அத்துக்களை நாங்கள் பாதுகாப்பும் இல்லை என்றால் நாளை மறுமை நாளையில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌதரங்கிற தடாகத்தில் அல்லாஹ் தண்ணீர் குடிக்க விட மாட்டான். தண்ணீர் குடிக்க விடாதாக்கெல்லாம் நாங்கள் பேத்திடுவோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் நாம் எவற்றை விதைக்கிறோமோ அவற்றை தான் மறுமையில் அறுவடை செய்வோம். நல்லதை விதைப்போம், நல்லமல் செய்வோம்,
நல்லமல் செய்யக்கூடிய மக்களாக மாறி நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்திய சுவர்க்கங்களில் உயர்வான உன்னதமான சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில்